இங்கிருந்து ஒருத்தர் அமெரிக்கா போனோம். அமெரிக்கா போயிட்டு இந்த நாடு சித்திரச்சோலையாக மாறுவதற்கு ரத்தம் சிந்துகின்ற எண்ணற்றவர்கள் எல்லோருமே இன்றைக்கு வாட்டத்தில் இருக்கிறார்கள், சிக்கலில் இருக்கிறார்கள். எல்லோரும் திரும்புகிற பக்கமெல்லாம் போராட்டம். ஆனால் இங்கிருந்து ஒருத்தர் அமெரிக்கா போனால போயிட்டு இங்கே இந்த தமிழ்நாட்டில் உள்ள சிக்கல்களை பேசுறதுக்கு நீ இங்கே ஒரு அரசு நடக்குது, அந்த அரசு அப்படி செய்து இப்படி செய்து எது வேணாலும் கொண்டாடிக்கோ, எது வேணாலும் புகழ்ந்துக்கோ, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இருக்கிற சிக்கல்களை நாங்கள் எடுத்து சொல்கிறோம். ஆனால் அங்கே போய் அண்ணன் செந்தமன் சீமான் மயிரை எதுக்கிட்ட போகிற நாயா அங்கே போயிட்டு ஆடு மாடுகளோடு பேசுபவர்களுக்கு நமக்கு என்ன கவலை? அவர்களுக்கு முத்தி விட்டது. மருத்துவமனை போய் மயிராண்டி நீ வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சு சாப்பிட்ற உழைப்பை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? உழைப்பை பற்றி உனக்கு என்ன தெரியும்? யாரை பேசுற? எங்க போயிட்டு பேசுற? வா, எத்தனை பிரச்சனைகள் இந்த நாட்டில்? யாரா நிம்மதியா இருக்காங்க இந்த நாட்டில்? நாங்க செய்யும் போது எங்க மயிறு தானா கொண்டு நீ புடுங்காதடா. சுபவி உன்னை சொல்றேன், சுபவீர பண்ண நாய என்னடா உனக்கு? இங்க அமெரிக்காவுக்கு போய் அங்க போய் பேசுறா எங்க ஸ்டாலின் புடுங்குறாரு, நல்லா புடுங்குறாருன்ட்டு. எங்க மயிரை எதுக்கிட்ட புடுங்குற நாய? போய் பேச சப்ஜெக்ட் இல்லையா உனக்கு? யார் இங்க சரியா இருக்க சொல்லு? யார் சரியா? மருத்துவர்கள், பள்ளி மாணவர்களை உருவாக்குற ஆசிரியர்கள், நெசவாளர்கள், உழவர்கள், உன்ன மாதிரி வட்டிக்கு வாங்கி சாப்பிட்றவங்க. நாங்க உழைச்சி சாப்பிட்ற உழைப்பாளிகளுக்கு தாண்டா தெரியும் எங்களுக்கு. நான் வடக்கு உன்னை கிழிக்கணும்னா கிழிப்போம். இதுக்கு மேல சுபவீர பாண்டியா எச்சரிக்கையா சொல்றேன், ஒதுங்க. உனக்கு பிச்சை காசு ஒரு கூட்டம் போனாக்கா ஒரு 25,000 கொடுக்குறாங்க, அந்த கலைஞர் தொலைக்காட்சியில ஏதோ கொடுக்குறாங்க, வாங்கி திங்கிட்டு போடா. நாம் தமிழர் கட்சியோட கருத்தியல்ல, நாம் தமிழர் கட்சியோட கருத்தியல்ல என்ன உனக்கு சிக்கல் வருது? பேசு, வா பேசுவோம். ஸ்டாலின் அரசு, இந்த திராவிட மாடல் அரசு இந்த மக்களுக்கு என்னதை கிழிச்சிச்சு? வா பார்ப்போம். கிழித்தது என்ன, தைத்தது என்ன? ஒண்ணுமே இல்லையா? காசை வச்சுக்கிட்டு டாஸ்மார்க்ல வருஷத்துக்கு 50,000 கோடி வருமானம் வருதுன்றான். அதே 50,000 கோடி சைடில் அறிவாலயத்துக்கு போகுதுன்றான். அதே 50,000 கோடி சைடில் அறிவாலயம், அதாவது பாட்டிலுக்கு மேலே 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு, அது இல்லாமல் அது செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போகுது. அந்த இதில் கரூர் மாவட்டத்தில் இப்போ ஒரு பத்திரிகையாளர் சொல்லிக்க, கரூர் மாவட்டத்தில் 1 லட்சம் சலவை இயந்திரம் இறக்கியிருக்கானுங்களாம், 1 லட்சம் மிக்சி இறக்கியிருக்கானுங்களாம். ஆர்டர் கொடுத்து இறக்கியிருக்கான் ஓட்டுக்கு கொடுக்கறதுக்கு. 5 ஓட்டு உள்ளவங்களுக்கு 10 ஓட்டு உள்ள குடும்பத்துக்கு ஒரு சலவை இயந்திரமும், 5 ஓட்டு உள்ள ஒரு குடும்பத்துக்கு ஒரு மிக்சி. காசை கொள்ளடிச்சு வச்சுட்டு இறக்குறானுங்க. நாங்கள் அப்படியேடா பண்ணுறோம், பிச்சை எடுத்து கட்சி நடத்துகிறோம். இந்த மக்களுக்கும் அந்த மண்ணுக்கும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் செய்கிறோம். உன்ன மாதிரி மனிதன் சம்பாரிச்சதுல ரத்தத்தை சுரன்ற மாதிரி சொல்லி வட்டிக்கு வாங்கி சாப்பிட்ற குடும்பம்லடா நாங்க, உழைக்கிற குடும்பம். சுபவீர பாண்டியா மரியாதையாரு.